அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு மிகவும் பிரியமானவர்களே, நாம் உயிர்ப்பு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இந்த நாளின் வழிபாட்டிற்கு உங்களை பிரான்ஸ் தேசத்திலே இங்கே கொண்டிருக்கிற தமிழ் ஞானகத்தின் பெயரால், அருட்தந்தை அவருடைய பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த பலியை உங்களுடைய கருத்துக்களுக்காக செவித்து கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் நற்செய்தியில் ஆண்டவர் எம்மாவுஸ் சீடர்களை சந்தித்ததை குறித்து தியானிக்கிறோம். எம்மாவுஸ் போகிற வழியிலே ஆண்டவரை சீடர்கள் கண்டுகொள்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் சந்திக்கிற பொழுது அவர்களுக்கு அவர் மறைவுரையை எடுத்து கூறுகிறார். அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பத்தை பிடுகிற பொழுது அவர்கள் கண்கள் திறந்ததாக நாம் வாசிக்க இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் பங்கு கொள்ளும் இந்த பலியானது நமது வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலை, அசாதாரண சூழ்நிலையில் பல வதந்திகள் பரவி கொண்டிருக்கிற வேளையிலே உண்மை எது என கண்டறிய நாம் ஆர்வமாக இருக்கிறோம். நாம் சமூக வலைதளங்களிலே பல வதந்திகளை கேட்கிறோம். பல தொலைக்காட்சிகளிலும் பல செய்தி தொலைக்காட்சிகளிலும் பல செய்திகளை கேட்கிறோம். ஆனால் எது உண்மை என்று தெரியாமல் நாம் குழம்பி போயிருக்கிறோம். இதே ஒரு குழப்ப நிலையில் தான் சீடர்களும் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய சந்திப்பு அவர்களுக்கு ஒரு மன தெளிவை உருவாக்கியது. அதுபோல இந்த காலகட்டங்களில் நாம் குழப்பங்களில் இருந்து விடுதலை பெற, உண்மை எது என கண்டுகொள்ள நமது மனக்கண்களை, ஞான கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிப்போம். உண்மையை கண்டுகொண்டு உண்மையின் வழியில் நடக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டி இந்த பலியை ஜெபித்து ஒப்பு கொடுத்து பங்கு பெறுவோம். அன்பிற்கினியவர்கள், இந்த திருப்பலியானது இங்கே குழும்பி இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுடைய கருத்துக்களுக்காகவும், இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறைவன் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ண உடல் உள்ள சுகத்தை தரும்படியாக இந்த திருப்பலி நேரத்திலே மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது திரு புரட்சிமணி சுப்பையா அருளாந்தம் இவர்களுடைய 15ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், திருமதி புரட்சிமணி சுப்பையா தமிழ்ச்செல்வி இவர்களுடைய 30ஆம் நாள் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறையடி சேர்ந்திருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கு இறைவனை தேடி பாற்றி தந்தருள நாம் அனைவரும் ஒருமித்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியின் பயனை முழுமையாக பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல
பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியவை எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வானதூதரை சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் நன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுக் கொண்டுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள்.
இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதவர்கள் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நாவு மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க விடமாட்டீர். தூயவரை படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் நெறியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல்கள் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. முதலவை பாடல் திருப்பாடல் 16. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகழ்ந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அகமகிழ்வதாக. தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால்
இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள்
தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூல் விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமிற்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாக என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒரு யூத சிறுவன் மறைநூலை கற்றுக்கொள்வதற்காக யூத ராபியிடம் செல்கின்றான். அந்த யூத ராபி ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவனுக்கு மறைநூலை விளக்கி கூறி, கடவுள் எவ்வாறு இஸ்ரேல் மக்களிடையே தோன்றி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களை அடிமையிலிருந்து விடுதலைக்கு அழைத்து சென்றார் என்பதை மறைநூலின் வழியாக விளக்கி கூறுகின்றார். ஒரு நாள் அந்த யூத சிறுவன் அந்த ராபியிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஏன் இன்று கடவுள் நம்மிடையே தோன்றுவதில்லை? ஏன் கடவுள் நம்மை வெளிப்படுத்துவதில்லை? அன்றே வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தினாரே, ஏன் நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி முன்வைக்கின்றார். அப்பொழுது அந்த யூத ராபி பின்வருமாறு கூறுகின்றார். அன்று வாழ்ந்த மக்கள் தாழ்ச்சியோடு இறைவனை தேடினார்கள். ஆனால் இன்று வாழக்கூடிய நாம் தாழ்ச்சியில் இருந்து விலகி அகங்காரத்தோடு செல்வதால் தான் இறைவனை நாம் கண்டுகொள்ள முடியவில்லை என்று கூறுகின்றார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க நற்செய்தியும் இதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த அந்த மறைநூலை, இறை வார்த்தைகளை அவர்கள் உள்ளார கேட்டிருந்தாலும் அதை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாடுபட்டு இறந்து சிலுவை சாவின் வழியாக உலகை மீட்டெடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு பலமுறை வெளிப்படுத்தினாலும் அதை அவருடைய உள்ளமானது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? எதற்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான பதிலும் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஏனென்றால் அவர் எங்களிடையே ஒரு மாபெரும் வல்ல ஒரு இறைவாக்கினராக இருந்தார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் இஸ்ரேல் மக்களை மீட்டெடுப்பார் என்றும் நாங்கள் நம்பினோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த மீட்பு என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்த அந்த மீட்பு என்பது இந்த அதிகாரத்தையும் கடந்து அனைவரையும் அன்பு செய்து அரவணைத்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு இறையாட்சி மீட்பு என்பதை அவர்களுக்கு கற்றுத்தந்தார். ஆனால் அவருடைய உள்ளமானது ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு வல்ல செயல் புரிபவராக மட்டுமே அவர்கள் பார்த்ததனுடைய விளைவாக
ஆண்டவருடைய மீட்பை பற்றிய புரிதலை அவருடைய உள்ளத்தில் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் மந்த புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் யோவான் நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி இதோ கடவுளின் செம்மறி என்று சுட்டி காண்பிக்கின்றார். உடனே அவருடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். நீர் எங்கே தங்குகிறீர் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் மொழி கூறுகின்றார். என்னோடு வந்து தங்குங்கள் என்று கூறுகின்றார். அவர்களும் செல்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். அவர்களோடு தங்குகின்றார்கள். தங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் பிறக்கின்றது. ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த அந்த சீடர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களோடு நடந்து வருகிறார், தங்களோடு உடன் பேசிக்கொண்டு வருகின்றார் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளமானது ஆண்டவரை தேடவில்லை. அதற்கு மாறாக எருசலேமிலிருந்து எம்மாவை நோக்கி தப்பித்து செல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் நான் இந்த மக்களுக்கு அறிவித்தால், இந்த மக்களுக்கு அறிவிப்பதன் வழியாக நானும் அவரை போன்று ஒரு துன்பத்திற்கு உள்ளாக வேண்டுமோ என்று அஞ்சி அந்த கிளையோப்பா என்ற ஒரு சீடரும் மற்றொரு சீடரும் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவை நோக்கி தங்களுடைய பழைய வாழ்வை நோக்கி அவர்கள் பயணிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் அவருடைய பழைய வாழ்விற்கு செல்லாமல் அவர்களை தேற்றும் விதமாக, அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அவர்களை தேடி வருகின்றார். பல நேரங்களில் கடவுளை நாம் தேடி செல்வதற்கு பதிலாக கடவுளே நம்மை தேடி வருகின்றார். அப்படி தேடி வரக்கூடிய கடவுளை நம்முடைய உள்ளமானது, நம்முடைய வாழ்வானது அறிந்து கொள்கின்றதா என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வில் கண்டுணர்கின்றார்கள். எப்படி கண்டுணர்கிறார்கள் என்றால், இறைவார்த்தையை கேட்கின்றார்கள். அந்த இறைவார்த்தையை கேட்கும் வழியாக மட்டுமல்லாமல் நற்கருணை கொண்டாட்டமாகிய அப்பத்தை பகிர்கின்ற பொழுது அவருடைய உள்ளமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கின்றது. பல நேரங்களில் நாம் இறைவார்த்தையை வாசிக்கின்றோம், திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம். ஆனால் உள்ளார்ந்த மனதோடு ஆண்டவரை நான் தேடுகின்றேனா, அல்லது தேடுவதற்கான ஒரு இடத்தை என்னுடைய வாழ்வில் இறைவனுக்கு முன்வைக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பம் பிடுகின்ற பொழுது கண்டு கொண்டார்கள். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறை வார்த்தையின் வழியாக, நற்கரையில் பங்கெடுப்பதன் வழியாக கண்டுகொண்டு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு வைத்திருக்காமல் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த எம்மாவு சீடர்களை போன்று பிறருக்கு அறிவிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்புடுக்கின்றார். அதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் திருத்துதர் பேதுருவும் அவரோடு இருந்த மற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களும் எருசலேமில் இருந்த இந்த யூத மக்களுக்கும் ஏனைய பிற இனத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய செய்தியை, நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அவ்வாறு அறிவித்ததன் வழியாக அன்று வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்பவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். அதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்கின்றார்கள். நாமும் அந்த எம்மாவுஸ் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு உணர்ந்த பிறகு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பிறருக்கு அறிவிக்கின்றேனா, பிறருக்கு அறிவிப்பதன் வழியாக ஆண்டவருடைய மாட்சியை என்னால் இன்னும் அதிகமாக எடுத்து சொல்ல முடிகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிலேயே அவர்கள் ஒரு அச்சம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு அச்சமானது இன்று நம்மிடம் இருக்கின்றதா என்பதையும் சிந்தித்து பார்க்க இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியாக திருத்துதர் பேதுரு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் நாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கின்றோம், கடவுளிடம் கொள்ளக்கூடிய அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். கடவுளிடம் கொள்ளக்கூடிய அச்சம் என்பது என்ன? ஒரு பயம் சார்ந்த வாழ்வா? இல்லை, மாறாக கடவுளிடம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த வாழ்க்கை. நாம் எந்த அளவிற்கு கடவுளிடம் அதிகமாக அன்பு செலுத்துகின்றோமோ கடவுள் தம்மை அளவுக்கு அதிகமாக அந்த அன்பின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். நாம் விடுதலை பயண நூலில் வாசிக்கின்ற பொழுது பார்க்கின்றோம், பாரோ மன்னன் இந்த உலகம் சார்ந்த காரியங்களில் அச்சம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால்
ஆண்டவர் அவனுக்கு எதிராக 10 விதமான கொள்ளை நோய்களை அனுப்பிய பொழுது அந்த 10 விதமான கொள்ளை நோய்களை கண்டு அச்சப்படுகின்றானே ஒழிய அதை அனுப்பிய அந்த ஆண்டவர் மீது அவன் அச்சம் கொள்ளவில்லை. அதே போன்றுதான் நாமும் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் இந்த உலகம் சார்ந்த காரியங்களை, இந்த உலகம் சார்ந்த துன்பங்களை கண்டு நாம் அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதற்கு மேலாக இந்த துன்பங்களை, துயரங்களை நீக்க வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் அன்பு கொண்டிருக்கின்றோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக திருத்துதர் பேதுரு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் கடவுளை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக அன்பு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்க வல்லக்கூடியவராக இருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த உலகம் முழுவதும் ஒரு இக்கட்டான அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய வீடுகளில் முடங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த சீடர்களும் அன்று அந்த எம்மாவுஸ் சீடர்களும் ஏனைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடர்களும் தங்களுடைய இல்லங்களில் முடங்கி கொண்டு தங்களுடைய வாழ்வை தொலைத்தவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இருந்த சூழலில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவுஸ் சீடர்களோடு உடனிருந்து பயணித்து அவர்களோடு தங்கி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வாழ்வையும் அளித்ததை போன்று நாமும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி ஜெபிப்போம். இறைவா, அன்று அந்த வாழ்ந்த அந்த சீடர்களோடு எங்களோடு தங்கும், நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்களில் எங்களோடு உடனிருந்து இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கான நம்பிக்கையை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் அந்த விண்ணகத்தில் மட்டும் எந்நாளும் அவர் நிறைவோடு தங்கிக் கொள்வதில்லை, மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்துபவராக, நமக்கு நம்பிக்கை தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவருடன் தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் உயிர்த்த இயேசு கிறிஸ்து எவ்வாறு பாடுகளின் வழியாக, துன்பங்களின் வழியாக, சிலுவை சாவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பையும் வாழ்வையும் வழங்கினாரோ அதே ஆண்டவர் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து, துயரங்களிலிருந்து நமக்கு விடுதலையும் வாழ்வையும் மீட்பையும் வழங்குவார் என்ற நம்பிக்கை நாம் தொடர்ந்து இப்படியில் மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இவ்வுலக மக்கள் அனைவரும் இறைவனிடமிருந்து மிக முக்கியமான 3 கொடைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இறை வார்த்தை, திவ்ய நற்கருணை, அன்னை மரியாள். இந்த கொடைகளின் வழியாக இறைவனை முழுமையாக அனுபவித்து
அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய விருப்பத்தின்படி நடக்க நமக்கு தேவையான வரங்களுக்காக பக்தியோடு மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எம்முடைய திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய பாதங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அகில உலகமே இந்த கொரோனா என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறக்கூடிய வேளைகளில் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய இறை வார்த்தைகளை திருப்பலியின் வழியாகவும் பல்வேறு விதமான ஜெப வழிபாட்டு கொண்டாட்டத்தின் வழியாக வழங்கிடவும், குறிப்பாக தங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு அறிவித்தபடியே இறை வார்த்தையை வாழ்வாக்கும் விதமாக பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்கள், துறவரத்தார், திருச்சபை ஒவ்வொன்றும் இன்னும் சிறப்பாக அதிகமாக இந்த மக்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை வழங்கிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை, அனைத்து நாட்டு தலைவர்களுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். சுயநலம் களைந்து மக்களுடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று, குறிப்பாக மக்களை மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பிரித்தாழாமல் அனைத்து மக்களையும் ஒற்றுமையான வழியில் வழிநடத்தி இந்த துன்பகரமான சூழலை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறந்த முறையில் செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக இந்த நெருக்கடியான நேரத்தில் தங்களிடம் இருப்பவற்றை அவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதநேயமிக்க மனிதர்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து இன்னும் நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட மனிதநேயம் மிகுந்த மனிதர்களாக வாழ்வதற்கு அருள் புரிந்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மருத்துவ உதவியும் மருத்துவ சேவையும் செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இதோ வல்லமையான குணமளிக்கின்ற இறைவா, அவர்களுடைய கரங்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற இந்த சேவையும் பணியையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த பணியை ஞானத்தோடு செய்யக்கூடிய வல்லமையை அவர்களுக்கு தாரும். இதோ அவர்கள் இந்த பணியில் ஈடுபடுகிற பொழுது அவர்களும் இந்த நோயினால் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களை பாதுகாத்தருளும். குறிப்பாக இந்த நோயை எதிர்கொள்ள, இந்த நோயை அழிப்பதற்காக கண்டுபிடிக்கப்படுகின்ற இந்த மருந்தை கண்டுபிடிக்க எடுக்கப்படுகின்ற முயற்சிகளை நீதாமே ஆசீர்வதித்து விரைவாக இந்த மருந்துகளும் தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்படவும், அதனால் மக்கள் விரைவில் சுகம் பெற, குணம் பெற நீதாமே தயையும் இரக்கத்தையும் காட்ட இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த இறைவா, இதோ இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய தாக்கத்தினால் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள அனைவரும் இல்லங்களிலே இருக்கின்ற போது இந்த குடும்ப வாழ்வு பல நேரங்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இந்த நாட்களை சிறப்பாக உண்மையை அறிந்து கொள்ளவும், உண்மை நேசிக்கவும், உடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு வாழ வேண்டிய நல்ல மனதையும், அதே நேரத்தில் தங்களுடைய இல்லங்களிலிருந்து பலர் பிரிந்து வாழ்ந்திருப்பார்கள், தனிமையில் இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை திருமண வாழ்வில் பிரிந்தவர்களாக இருக்கலாம். அவர்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்து குடும்ப வாழ்வில் இணைந்து வாழக்கூடிய, இறைவனின் அன்பில் என்றும் பிரிந்து விடாமல் இருக்கக்கூடிய வரத்தை அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அன்பில் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எனில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று மொழிந்த இயேசுவே, இந்த நாளிலே இறந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த நோய் நிமித்தம் எங்களை விட்டு அகன்று போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் உமது இரக்கத்தின் கருணையினாலே, குறிப்பாக அவர்கள் புரிந்த குற்றங்குறைகள், அவிசுவாச வாழ்வு அனைத்திலிருந்தும் நீர் அவர்களுக்கு மன்னிப்பளித்து முது நித்திய பெரின்ப வீட்டிடம் இடம் அளித்திருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, இதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் என்றும் எங்களை கைவிட மாட்டீர் என்று நம்புகின்ற நாங்கள்
தொடர்ந்து அதே நம்பிக்கையில் வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எம்மை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி அல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தன்மைக்காகவும் தமது திருவேண்டலுக்காகவும் ஒரு கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாக முடிவில்லா பெருன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிறையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சுவா, எங்கள் ஆயர் மிஷேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எப்பொழுதேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு நாம் அனைவரும் பக்தியோடு தந்தையாகிய இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னிடமுள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் வழங்குகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும்.
செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, இறைவனின் உள்ளத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையுடன் சொல்லிடுவேன், எனது ஆன்மா நலமடையும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனும் நேசவும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஆரோக்கிய அன்னை நோக்கி மன்றாட்டு. அருள் வரங்களை வாரி வழங்கும் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னை, வேலை நகராக்கினியே, தயவிற்காக இயங்கி நிற்கும் பிள்ளைகள் எங்கள் மீது கருணை கண் காட்டியருள். விசுவாசத்தோடும் திருமுகத்தை நாடி வரும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு வேண்டியதை பெற்றுத் தருகிறவளே, உம்மை தேடி வரும் பிள்ளைகள் மீது பேரன்பு கொண்டார்கள். வேதனை நிறைந்த உள்ளத்தோடும் துணையை நாடி இருக்கிறோம். வலி மிகுந்த உணர்வுகளோடு உம் அன்பு அரவணைப்பிற்காக இயங்கி நிற்கிறோம். பிள்ளைகளின் உள்ளம் அறிபவளே, சொல்லன்னா அன்பு கொண்டவளே, எம்மை ஏறெடுத்து பார்த்தருளும். உலகெங்கும் வாழும் பிள்ளைகளை அச்சுறுத்தும் கொரோனா நோயிலிருந்து எங்களை பாதுகாக்கும் உமது பரிந்துரையை நாடுகிறோம். அன்னையே, அம்மா மரியே, வியாகுலத்தாயே, நிற்கதியாய் நிற்கும் பிள்ளைகளுக்கு ஆதரவு நல்கியருளும். சோர்வுற்றிருக்கிற எங்களை தேற்றியருளும். உடல் நலிவுற்றிருக்கிறவர்களுக்கு நலம் தாரும். நோயிற்றிருக்கிறவர்களோடு உடன் இருந்து மண்பால் அரவணைத்தருளும். அன்று நிறை அன்னையை, நோயாளிகளை பராமரிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ பணியாளர்களை பாதுகாத்தார்கள். இந்நோயை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் மருத்துவ ஆய்வுகளும் அரசின் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எங்களின் அனைவரின் ஒத்துழைப்பாலும் மது பரிந்துரையாலும் வெற்றியடைய அருள் புரிந்தருளும். ஆமேன். நோயுற்றவரின் சகாயமே, புனித லூர்து அன்னையே, புனித ஆரோக்கிய அன்னையே, இறைவன் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, மன்றாடுவோமாக. ஆண்டவரை நிலையான மறைநிழல்களால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அடிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு நிறைவான அருளையும் ஆசிரையும் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அலையுளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்திடுவாய். அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.